கொஞ்சம் நல்லா இருந்தா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா, இல்லை எல்லா இடத்துலையும் போராட்டமே நடக்காத ஒரு ஆட்சியாக இருந்தால் மக்களே ஓட்டு போட்டிருக்க போகிறாங்க. மக்களே தூக்கி போடுறதுக்கு தான் தயாராக இருந்தாங்க. தலைவர் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொன்னார், அதனால் அதை தூக்கி போட்டாங்க. தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அவர்கள் இதை பயன்படுத்திக்கணுமே தவிர, இன்னமும் அதை யோசிக்காமல் மக்களை குறை சொல்கிறது எந்த விதத்திலையும் அது சரியாக இருக்காது. ஒரு கிளீன் மெஜாரிட்டி இன்னமும் கிடைக்காம இருக்கிறதுக்கும் அந்த நம்பர்ஸ் 111 வரைக்கும் வந்தது. அதற்கு பிறகு மாறி மாறி வரக்கூடிய அந்த எண்ணிக்கையும் பார்க்க முடியுது. ஒரு கிளீன் மெஜாரிட்டியை நோக்கி போறதுல ஒரு சிக்கல் இருக்கோ தாவேக்காவுக்கு? ஒரு சிக்கலும் இல்லை, கண்டிப்பா கிளீன் மெஜாரிட்டி வந்துடும். நான் இப்போ கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். தாவேக்கா எங்கெல்லாம் முன்னணியில் இருக்கோ அதில் பெரும்பாலான தொகுதிகள் 90% 4000, 5000, 10,000, 18,000 வாக்கு வித்தியாசம் இருக்கு. அங்கே தாவேக்கா ஒரு சில தொகுதிகள் தான் 1000க்கு கீழே இருக்குது நீங்கள் போட்டு காட்டினது மாதிரி. ஆனால் எதிர்கட்சி வேட்பாளர் இதில் பார்த்தீங்கன்னா அதோட சதவீதம் ஒப்பிடும்போது தாவேக்காவை விட அதிகமான இடங்கள்ல 400-500 ஓட்டு வித்தியாசம்லாம் இருக்குது. 100% கிளீன் மெஜாரிட்டி வந்துடும். அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த ஐயமும் கிடையாது. தாவேக்காவுக்கு அந்த கிளீன் மெஜாரிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு 100% கிடைக்கும். 100% கிடைக்கும். இப்போ வேட்பாளர்கள், அதாவது வெற்றி பெறக்கூடியவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. அதே மாதிரி அது சார்ந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக விடுதி பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக அங்கு வெற்றி பெறக்கூடியவர்களை அங்கு அழைத்து வருவதற்கு அப்படியான சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அப்போ அதோட நீட்சியாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே. வெற்றி பெற்ற பிறகு அவங்க வரணும், அவங்க கூட பேசணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தலைவர் எலெக்ஷன் அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், நீங்கள் எல்லாம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க, நம்ம பேசணும், அடுத்து என்ன பண்ணுங்கிற முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு இயல்பான ஒரு இதே தவிர இதுக்கு ஒரு பெருசாக நீங்கள் எதுவுமே இது மேலே பூச தேவையில்லை. சரி, திரு நாராயணன் திருப்பதி, இப்போ பாஜக போட்டிட்ட 28 தொகுதிகளில் ஒரு தொகுதியில தான் முன்னிலை வைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ பின்னடைவை சந்திச்சிருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அந்த மாதிரியான முக்கிய தலைவர்களும் கூட பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எதனால இந்த பின்னடைவுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, குறிப்பாக இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு மக்களுடைய தீர்ப்பாக நாம் இதை பார்க்கிறோம். அந்த விவகாரத்தில், அந்த விஷயத்தில் மக்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிக்கும் போது அவர்கள் விஜய் அவர்களை ஒரு திமுகவிற்கு மாற்றாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் என்பதை நாம் இந்த 107 அப்படின்னு இப்போ ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தவிர பாரதிய ஜனதா கட்சி தற்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் ஒரு